இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம் தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி அந்த ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள முடியும்? நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஜெபத்தின் மூலமாக, திருவிருந்தின் மூலமாக, தியானித்தலின் மூலமாக நாம் அனுதினமும் அவரிடத்தில் ஐக்கியமாக இருக்க முடியும், அவரிலே நிலைத்திருக்க முடியும். தேவனும் அதை விரும்புகிறார். கிறிஸ்துவானவர் நமக்காக அவரோடு கூட தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறார் என்பவைகளை எல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். இந்த ஐக்கியத்தை குறித்து நாம் தியானிக்கிற இந்த நேரத்தில் தேவனோடு கூட சஞ்சரித்த சில தேவ மனிதர்களை குறித்து நாம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, தேவனோடு கூட நாம் எந்த அளவுக்கு உறவிலே தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோமோ அவர்களோடு கூட தான் தேவன் பேச விரும்புகிறார். நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததின் நிமித்தம் கர்த்தர் அவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தது மாத்திரமல்ல, தேவன் தன் மூலமாய் செய்ய நினைத்ததை உடனே அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். பேழையை கட்டி உன்னுடைய மனைவி, உன்னுடைய குமாரர்களும் குமாரனுடைய மனைவிகள் எல்லாம் பேழைக்குள்ளே நீ கொண்டு போக சொன்ன பொழுது தேவனுடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய அவன் மனதிணங்கி இருந்தான். கட்டளைகளின்படி எல்லாம் செய்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவன் நீதிமானும் அவன் உத்தமனும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய கீழ்ப்படுகிறவனுமாய் இருந்தபடியினால் தேவன் நோவாவோடே கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அவன் மூலமாக இந்த உலகத்திலே பெரிய சந்ததியை அந்த ஜல பிரளயத்திற்கு பின்னாக தேவன் உருவாக்க திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நோவாவின் மூலமாக தேவன் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உத்தமமாய் நம்ம நீதி உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது அவரோடு கூட உறவாட முடியும். அதே போல மோசேயை நாம் பார்க்கும் பொழுது, மோசே தேவன் முதலில் சந்திக்கும் பொழுது அவன், ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உடையவனாக நான் காணப்படுகிறேன் என்று அவன் தேவனிடத்தில் முறையிட்டான். ஆனால் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அந்த எகிப்தில் இருந்து ரட்சிக்கும்படியாக அந்த மோசேயை தெரிந்து கொண்டு அவரோடு கூட முகமுகமாய் பேசினார் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்காகவும் தேவரிடத்தில் வேண்டுதல் செய்வதிலும் அவரோடு கூட முகமுகமாய் பேசுகிற ஒரு மனிதனாக மோசே காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருக்கும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே நுழைந்தவுடனே அந்த மேகஸ்தம்பம் அப்படியே அந்த கூடாரத்தை மூடிக்கொள்ளுமாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து தேவனுடைய மகிமையை கண்டு அவர்களை தொழுது கொள்ளுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மோசேயோடு கூட தேவன் முகமுகமாய் பேசினார் என்று வாசிக்கிறோம். அவன் ஒவ்வொரு நேரங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறார்கள், நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் மோசே தன்னை தாழ்த்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் முறையிடும் போது, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முறையிடும் பொழுது தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடிக்கு ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அதே போல அவர் தேவனோடு அந்த சீனாய் மலையிலே சஞ்சரித்து திரும்பி வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசேயை தேடி அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த மோசே அந்த கற்பலகைகளை உடைத்து திரும்பவுமாக அந்த சீனாய் மலையிலே தேவன் சொன்னபடி அவருடைய கட்டளையின்படி அந்த கற்பலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அதிகாலையிலே எழும்பி அந்த சீனாய் மலைக்கு சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே
அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலைக்கு ஏறினான் என்று வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் கொடுத்த கட்டளைகளின்படி செய்ய மனதிணங்கி இருந்தபடியால் கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார், அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அதே போல் யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த சாத்தான் தேவனுடைய சன்னதியில் இருக்கும் பொழுது யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உத்தமனாயிருக்கிற யோபுவை மேல் நீ பார்த்தாயோ, அவனை கண் வைத்தாயோ என்று யோபுவை குறித்து சொல்கிறார். யோபுவும் அதிகாலமே எழுந்து தன்னுடைய குமாரர் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறவனாக காணப்பட்டான். கர்த்தரை தேடுகிற மனதுள்ளவனாக காணப்பட்டான். அதனால் தேவனாகிய கர்த்தர் இவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளின்படி அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு கட்டளைகளின்படி செய்ய மனதிணங்கி இருந்தபடியால் நோவாவும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவராக இருந்தார். மோசேயும் தேவனோடு கூட சிநேகிதனை போல முகமுகமாய் பேசுகிறவராய் காணப்பட்டார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபிக்க தொடங்கினார். தேவனோடு கூட எப்பொழுதும் உறவிலே இருக்கக்கூடிய, ஐக்கியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தேவகுமாரனாக நம்முடைய இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, காலையிலே என் சத்தத்தை கேட்டல்வில், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று உம்முடைய வார்த்தைகளுக்காக என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க உம்மோடு கூட ஐக்கியப்பட உம்மை தேட நான் அனுதினமும் உம்முடைய பாதத்திலே காத்திருப்பேன் என்று தாவீது பாடுவதாக நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அந்த ஐக்கியத்திலே தேவனோடு கூட ஐக்கியமாகி அவரோடு கூட சஞ்சரித்த தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். அவரிடத்தில் என்ன கர்த்தர் எதிர்பார்த்தார், என்ன குணங்கள் அவரிடத்திலே காணப்பட்டது, அவர்களுக்கு எதன் மூலமாக அவர் அந்த தேவ மனுஷர்களோடு சஞ்சரித்தார் என்று நாம் தியானித்தோம். அவர்களிடத்தில் காணப்படுகிற கீழ்ப்படிதல், கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்று அதன்படி நடக்கிற ஒரு சுவாபம் நோவாவிடத்திலும் சரி, மோசேனிடத்திலும் சரி, தாவீதினிடத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் எப்பொழுதும் அவரோடு கூட அவர் சொன்னதை, அவர் செய்ததை, அவர் சொன்னதை சொல்லி செய்தது நிமித்தம் அவரும் பிதாவும் ஐக்கியமாக இருந்தார்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னது போல எப்பொழுதும் அவருடைய பார்வை அவரை விட்டு விலகாமல் இருக்கிற கிருபையை தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் மோசேயை போல, நோவாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல தேவனிடத்தில் எப்பொழுதும் உறவாடுகிற பிள்ளைகளாக, முகமுகமாய் பேசுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கும் தருவாராம். பிரியமானவர்களே, அதை அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா கிருபை உள்ள அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, உம்மோடு கூட ஐக்கியமாகி உறவாடின இயேசு கிறிஸ்து அப்பா, இன்னும் தேவ மனிதர்களை குறித்து, நோமாவை குறித்து, மோசேயை குறித்தும் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தீங்க சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அப்பா உம்முடைய உறவிலே நிலைத்திருக்கிறவர்களாக அன்னுதினமும் உம்மோடு கூட பேசவும், நீர் பேசுகிறதை கேட்கவும் ஆண்டவரே பிரியமுடன் ஆசையுடனும் நாங்கள் காணப்படுகிறோம் சுவாமி. அவர்களுக்கு கொடுத்த கிருபை அப்பா எங்களுக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஆண்டவரே மனோபாவத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் நீர் ஆவியான ஒரு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் பாதம் பணிகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.